நீங்கள் கேள்வி கேட்குறது வந்து எப்படின்னா என்ன அவங்ககிட்ட கூட்டு போய் சண்டை போட்டு விடுற மாதிரி இருக்குது. இந்த மூட்டி விடுற வேலைலாம் வேணாம். நிறைய ரிவ்யூ வருது. அது இல்லை, அது எல்லாரும் வந்து படம் பார்த்துட்டு போனாங்கன்னா எங்களை போல் ஏழைங்கள்லாம் வாழ்வாங்க. எனக்கு அப்புறம் வர ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. பெரிய படங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏன்னா 10 பேர் செய்ய வேண்டிய வேலையில் வந்து ஒரு 500 பேர் போய் வேலை செய்வாங்க. அந்த தொழில் நல்லா இருக்கும். பெரிய படங்கள் வரவேற்கணும். பப்ளிக் வந்து நம்மளுடைய வேலை தெரியாது. இப்போ யூடியூப் வச்சு நடத்துகிறவங்க அவங்களுக்கு வந்து நம்மளுடைய வழி தெரியாது. அவங்களுக்கு அவங்க ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அதை ஒரு 2-3 நாள் கழித்து பண்ணிக்கிங்க, ஒரு 10 நாள் கழித்து பண்ணிவிடுங்க. சந்தோஷமாக இருக்கும். வந்து படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லை பார்த்துட்டு போட்டோமே. பார்க்குறதுக்கு முன்னாடி சொல்லும் போது நம்ம குழப்பு போதில்லை. அது தொழிலாளிகளுடைய வழியை ஒரு தொழிலாளிக்கு தான் புரியணுவாங்க. அது மாதிரி ரிவ்யூ பண்ணுறவங்க அத்தனை பேரும் தொழிலாளியாக இருந்தால் கண்டிப்பாக எங்களுடைய வழியை புரிஞ்சுக்கணும். நான் உங்களை நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் போடுறதுக்கு நான் அதிகாரியும் கிடையாது, ஆளும் கிடையாது. நான் உங்களை மாதிரி ரொம்ப ஏழ்மையான ஆள். அடுத்த வேலை இந்த வேலை இருந்தால் மட்டும்தான் என் வீட்டில் வந்து அடுப்பெரியும். இல்லைன்னா பெருமுதலாளியின் ஆள் கிடையாது. நாங்கள் தொழிலாளிங்க. நாங்கள் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, 100 கணக்கில். அவங்கெல்லாம் வாழணுன்னா நீங்கள் ரிவ்யூ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு படங்கள் கொஞ்சம் ஓடட்டும். பப்ளிக் படம் பார்த்துட்டு அவங்க ரிவ்யூ சொல்லட்டும். நீங்கள் போய் படம் பார்த்து ரிவ்யூ சொன்னதுக்கப்புறம் உள்ளே வர்றது பெரிய வருத்தமாக இருக்குது. அது எங்களுடைய அடி வயிற்றில் கை வைக்கிற மாதிரி இருக்குது. தயவுசெய்து யூடியூபர்ஸ் எல்லாருமே, என்னுடைய சக தோழர்கள் எல்லாருக்கும் நான் வந்து வேண்டி விரும்பி கேட்குற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் பண்ணக்கூடாதுல்ல, பண்ணுங்கள். ஒரு 10 நாள் கழித்து பண்ணுங்கள். இந்த படத்துக்கான கூடுமான அளவுக்கு ஓரளவுக்கு ப்ரொடியூசர் காப்பாற்றப்பட்டார். அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வந்து அடுத்த ரொம்ப இதுவாக இருக்கும். படங்களும் நல்லாயிருக்கும், ஆக்டிவாக இருக்கும். நிறைய படங்கள் பண்ணுவாங்க. போட்ட முதல் வந்துடுது போதும், லாபம் இல்லைனாலும் அப்படின்னு நினச்சி வருவாங்க. தொழிலாளிகளும் நல்ல அடுத்த லெவலுக்கு போவாங்க. ஸோ சினிமா நல்லா வரணும்னா நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு பார்த்து கொஞ்சம் எங்கள் சைட்லேருந்து என்னோடய சூழல் புரிஞ்சு பேசுங்க. அது மட்டும் போதும், வேறு ஒன்றும் இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் அவங்கள பண்ண வேணான்னுலாம் சொல்லலை. நீங்கள் கேள்வி கேட்குறது வந்து எப்படின்னா என்ன அவங்ககிட்ட கூட்டு போய் சண்டை போட்டு விடுற மாதிரி இருக்குது. இந்த மூட்டி விடுற வேலைலாம் வேணாம். நான் அவங்கள வேண்டி விரும்பி என்ன கேட்டுக்கிறேன்னா, அந்த படமாக இருந்தாலும் இந்த படமாக இருந்தாலும் சரி, ரிவ்யூ பண்ணுறது வந்து ஒரு காலத்தில் படம் எப்படி 200 நாள் 300 நாள் ஓடிச்சு. எல்லோரும் தேட்டருக்கு போய் படம் பார்த்தோம், சந்தோஷமாக இருந்தோம். இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லார் வீட்டுக்கும் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது, எல்லாருக்கும் டிவி இருக்குது, யூடியூப் இருக்குது, அடுத்தது வந்து நெட்ஃப்ளிக்ஸ், அது இதுன்னு ஊர்பட்ட சேனல்ஸ் இருக்குது. ஆனால் எங்களோட தொழில் கொஞ்சம் நீங்கள் யோசிங்க. அந்த இடத்துல இருந்தால் நான் பேசுகிறேன். அவங்களுக்கு நான் எதிரி இல்லை. நீங்கள் திருப்பி விடாதீங்க. அமரன் படம் ஓகே, இது ஓகே இல்லைன்ட்டு என்னை மாட்டி விடுற வேலையை நிறுத்துங்க முதல் தயவுசெய்து. என்ன மாதிரி தொழிலாளி, நீயும் எங்களை மாதிரி தொழிலாளி தானே. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 10 நாள் கழித்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். படம் நல்லா வரணும், பப்ளிக் பார்த்து சொல்லட்டும். அடுத்த ப்ரொடியூசர் வருவாங்க, படம் பண்ணுவாங்க. நிறைய புதிய தலைமுறையெல்லாம் காத்திருக்காங்க பெரிய பெரிய படம் பண்ண. அந்த டைரக்டருங்கெல்லாம் வழி வேணும், இடம் வேணும், நிறைய படைப்புகள் வர வேணும். அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து கொஞ்சம் எங்களுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தயவு செய்து என்னை மட்டும் காப்பாற்றுங்க.